ஃபார்முலா ஆர்எஸ் அகர்வால் 11th ஒன்று 11th கொஸ்டினுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபார்முலா இருந்ததுன்னா அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம டேரெக்டாக ரிசல்ட் வந்துடும் சரிங்களா. டேன் தீட்டாவோட ஒரு ஸ்மால் ஃபார்முலா என்னன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியல, இப்போ நான் கொடுத்துட்றேன். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இதுதான் வந்து ஸ்மால் ஃபார்முலா. சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இது ஒரு பேசிக் ஃபார்முலா டேன் தீட்டா. சரியாமா. இப்போ 11th கிவன் தட் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா tan theta equal to a by b ன்னு சொல்லிக்கிறோம் சரிங்களா. இப்போ நம்ம கேட்டுக்கிறோம் கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறோம் ப்ரூவ் தட் கேட்டுக்கிறோம் a sin theta minus b cos theta divided by a sin theta plus b cos theta இதனோட வேல்யூஸ் என்னன்னு கேட்குறோம். அதாவது அதோட வேல்யூ ப்ரூவ்னே சொல்லிட்டோம். என்ன ப்ரூவ் தட் சொல்லிக்கணும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் சொல்லிக்கலாம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரி கேஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா நான் கொடுத்த ஃபார்முலா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா கான்செப்ட் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அதனோட வேல்யூ என்ன அப்போ a பை பின்னு என்னது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா எங்கே இருக்குதோ அந்த வேல்யூக்கு நம்ம என்ன சொல்லலாம் a பை பின்னு எழுதலாம். கரெக்டுங்களா. a பை பின்னு எழுதலாம். அந்த கான்செப்ட் வந்து நான் வச்சுக்கணும். சரி இப்போ என்ன பண்ண போகிறேன் எல்ஹெச்எஸ் எடுக்கணும். எல்ஹெச்எஸ் எடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்துக்கோம். a sin theta minus b cos theta divided by a sin theta plus b cos theta சரிங்களா. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் sin theta by cos theta வேணும். அதனோட வேல்யூ a by b இருக்குது. அதனால sin theta by cos theta வேணும்னால நான் என்ன பண்ண போகிறேன்னா நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டருக்கு டிவைடட் பை காஸ் தீட்டா செப்பரேட்டாக பண்ண போகிறேன். அதாவது மல்டிப்ளை அண்ட் டிவைட் தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து என்ன பண்ண போகிறேன் செப்பரேட்டாக காஸ் தீட்டா வந்து டிவைட் பண்ணுறேன். சரியாம்மா. அதோட மீனிங் அனதர் மீனிங் என்னன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை காஸ் தீட்டா சரிங்களா. இதுதான் மீனிங். எதனால சைன் தீட்டா பை காஸ் தீட்டா வேணும்க்காக பண்ணலாமாம்மா. அப்போ என்னாச்சு ஏ சைன் தீட்டா மைனஸ் பி காஸ் தீட்டா ஓவரால் டிவைட் என்னது காஸ் தீட்டா சரியாம்மா. divided by a sin theta plus b cos theta divided by cos theta. கரெக்டாமா. என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார். இப்போ என்ன பண்ண போறேன் இந்த cos theta இங்கே இருக்குது இது வந்து நான் வந்து நியூமரேட்டர் டேர்முக்கு வந்து ஸ்ப்ளிட் அப் பண்றேன். அதே மாதிரி டினாமினேட்டர் டேர்முக்கு நான் என்ன பண்ண போறேன் ஸ்ப்ளிட் அப் பண்ண போறேன். நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ண என்ன ஆகுது a sin theta by cos theta minus b cos theta by cos theta divided by a sin theta by cos theta plus b cos theta by cos theta. சரியாமா. cos theta கேன்சல் ஆயிடும் cos theta கேன்சல் ஆயிடும். sin theta by cos theta ஓட வேல்யூ நமக்கு தெரியும் tan theta. இல்லைனாலும் இதோட வேல்யூ நான் டைரெக்டாக கொடுத்துக்கிறேன். என்ன வேல்யூ தெரியும் sin theta by cos theta a by b சரிங்களா. ஒன்று டைரெக்டாக தீட்டான்னு எழுதுங்க இல்லைன்னா a by b எழுதுங்க. ரெண்டு ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் ஃபார்முலா கொடுத்துட்டீங்களா ஃபார்முலா கொடுத்துட்டு எழுதுனா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ என்னாச்சு சார் இந்த மெத்தட் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இந்த மெத்தட் தான் இனிமேட்டு ஒரே நிமிஷம் இந்த மெத்தட் தான் இனிமேட்டு உனக்கு இம்பார்ட்டன்ட். இந்த மெத்தட் தான் நீ ஃபர்தர் எக்ஸசைஸஸ்க்கு நீ ஃபாலோ பண்ணணும். இந்த மெத்தட் மட்டும் தான் ஃபர்தர் எக்ஸசைஸ் இனிமேட்டு வர எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். அதனோட எக்ஸசைஸோட டீட்டெயில் தான் வந்து நான் உனக்கு இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். உனக்கு அந்த மெத்தடுக்கு எனக்கு முடிச்சுட்டு உனக்கு சொல்லிக் கொடுக்கும். இது மெத்தட் 1ன்னு வச்சுக்கோ. அந்த மெத்தட் உனக்கு சொல்லிக் கொடுக்கும். அது மெத்தட் 2ன்னு வச்சுக்கோ. சரியாம்மா. ஓகே சார். இந்த மெத்தட் தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே இருக்க போது வேற மெத்தட் எதுவுமே இருக்காது. இதையே நீ கஷ்டம் சொன்னா இன்னும் போகிற ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அதனால இதை வந்து நீ கற்றுக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. இதை பேஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் மேலே வாங்க சார் ஒரு நிமிஷம். என்ன இடத்துல கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன கஷ்டமா இருக்கு சார் நம்மளுக்கு என்ன நீங்க ஸ்ப்ளிட் அப் பண்றீங்க. ஸ்ப்ளிட் அப் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ப்ளிட் அப் பண்றேன். எனக்கு sin theta by cos theta டேம் வேணும். அதனால வந்து நான் என்ன பண்ண போறேன் ஸ்ப்ளிட் அப் பண்றேன். ஒவ்வொரு டைம் என்ன பண்ண போறேன் ஸ்ப்ளிட் அப் பண்றேன். சரிங்களா. ஸ்ப்ளிட் அப் பண்ண என்ன கிடைக்குது sin theta by cos theta. ஸ்ப்ளிட் அப் பண்ணும்போது இங்கேயும் cos theta இருக்குது. அப்போ இதுக்கும் cos theta by cos theta வருமா வராதா? சார் அதே ஐடியா தான் டினாமினேட்டருக்கு பண்ணிக்கிறேன். வேற எதுவும் இல்லை. அதே ஐடியா தான். இதையும் டிவைட் பண்றேன். அதே மாதிரி இந்த டைம் டிவைட் பண்றேன். சரியாம்மா. சார் மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாமே சார். எதுக்கு மல்டிப்ளை பண்ற சார் நீங்க பக்கத்துல எழுதி இருக்கீங்கல்ல மல்டிப்ளை ஆர் டிவைட் cos theta ன்னு. ஆமாடா கண்ணு இதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம்னு.
இது பண்ணுனா உனக்கு வந்து வேல்யூஸ் வராது. அந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கிற காஸ் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா தானே. இந்த காஸ் தீட்டா இதோட கம்பைன் பண்றேன். இந்த காஸ் தீட்டா வந்து இதோட கம்பைன் பண்றேன். சரிங்களா? அதனால தான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் அது இந்த டேர்ம் வந்து உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னனால தான் நான் இதை எழுதிக்கிறேன். என்ன எழுதிக்கிறேன்? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஸோ டிவைடட் பை காஸ் தீட்டான்னு இது எழுதிக்கிறேன். நீ இந்த மாதிரி போட்டேன்னா என்ன பண்ணணும்னா இந்த காஸ் தீட்டா வந்து இதோட கம்பைன் பண்ணணும். டிவைட் காஸ் தீட்டா இருக்குது பார்த்தியா, இதை வந்து இதோட கம்பைன் பண்ணணும். இந்த காஸ் தீட்டா இருக்குது பார்த்தியா, இதை வந்து டினாமினேட்டருக்கு கொண்டு வந்து இதோட கம்பைன் பண்ணணும். அதுதான் வந்து நான் டைரக்டாக எழுதிக்கிறேன். அந்த டைம் தான் வந்து நான் டைரக்டாக எழுதிக்கிறேன். சரியா? அந்த டைம் ஓகே சார். வந்து டைரக்டாக எழுதிக்கிறேன். வேற எதுவுமே இல்லை. சரியாம்மா? மைனஸ் ஓகே, ட்ரை பண்ணி போடு வரும். அது மாதிரி ப்ராப்ளம் அடுத்ததுக்கு நான் கொடுக்க போகிறேன். இப்போ சைன் டீட்டா பை காஸ் டீட்டா என்ன? ஏ பை பியா? அப்போ ஏ பை பி மைனஸ் பி டிவைடட் பை ஏ இன்ட்டு ஏ பை பி ப்ளஸ் பி. கரெக்டாமா? சார் இப்போ ஏ பை பி கேன்சல் பண்ணிக்கலாம்ல சார்? இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கும்போது கேன்சல் பண்ணக்கூடாது. மல்டிப்ளிகேஷன் அடிஷன் இருக்கும்போது கேன்சல் பண்ணணும். இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கும்போது எப்படி கேன்சல் பண்ணுவோம்? பண்ணக்கூடாது. அப்போ பி கேன்சல்? எப்படி பண்ணுவேன்? ப்ளஸ் மைனஸ் இருக்கும்போது எதுவுமே கேன்சல் ஆகாது. ப்ளஸ் மைனஸ் இருக்குதுல்ல, சப்போஸ் இங்கே ஏ பி பை ஏ இந்த மாதிரி வந்து இதையும் கட் பண்ணலாம். ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன். இங்கே இருக்கிற தேவை என்ன? இங்கே ஏ இங்கே பி இருக்குது டினாமினேட்டரில். மைனஸ் பின்னு இங்கே இருக்குது. கரெக்டா? இங்கே இருக்குது மைனஸ் பின்னு இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ஏ சார் இல்லை சார், கீழேயும் மேலேயும் பண்ண முடியாது. இங்கேயும் அடிஷன் தான் இருக்குது. இங்கே ஒரு அடிஷன் இருக்குது பாரு. இல்லையா? அப்போ ஏ இன்ட்டு ஏ கிடைக்குது, ஏ ஸ்கொயர் வருது. கரெக்டா? ஏ ஸ்கொயர் பை பி மைனஸ் பி டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பை பி ப்ளஸ் பி. கரெக்டாமா? அப்போ இது எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் இங்கே பி இங்கே இருக்குது, இதுக்கு இல்லை. கரெக்டுங்களா? பி இங்கே இருக்குது, இதுக்கு இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறீங்க? பியை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அதே ஐடியா தான். பி வந்து மல்டிப்ளை வரும். பி வந்து மல்டிப்ளை பண்ணும். சரியா? அப்போ என்னாச்சு? பி ஸ்கொயர் ஓவரால் டிவைடட் பை பி டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை பி. சரியா? அப்போ என்னாச்சு? இந்த பியும் கட் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். கரெக்டாமா? ஏதாச்சும் டவுட் இருக்குதா? ஒரு பாரு, ஃபுல்லாக பாரு.